எசேக்கியேல் 23:46. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்பு கொடுப்பேன். அவர்களை அலைச்சலுக்கு ஒப்பு கொடுப்பேன். கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்றால் அவர்களுடைய பொருட்கள் கொள்ளையடிக்கப்படும். ஆண்டவர் ஒரு தண்டனையை சொல்றாரு. சிலர் செஞ்ச பாவத்துக்கு அவங்க பொருள்களை இழப்பார்கள், அவங்க பொருள் கொள்ளையடிக்கப்படும், அது தண்டனை. அது நமக்கு நல்லா புரியுது. ஆனால் அலைச்சலுக்கு ஒப்பு கொடுப்பேன். அலைச்சல் என்பதும் கூட ஒரு தண்டனையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அலைச்சல் வேற, நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அலைச்சல் வேற, பயணம் வேற. பயணம் என்பது ஒரு திட்டத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு தேவையோடு போவது, அது பயணம். ஆனால் அலைச்சல் என்பது, பயணம் என்பது போக வேண்டிய இடத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் வெற்றிகரமாக போய் சேருவது. அலைச்சல் அப்படி இல்லை. எங்கே போகிறேனே தெரியாமல், எதுக்கு போகிறேனே தெரியாமல், எந்த வெற்றியும் இல்லாமல் போயிட்டே இருக்கிறது, சுற்றிக்கிட்டே இருக்கிறது, அது பேர் தான் அலைச்சல். ஆண்டவர் 40 வருஷம் சுத்த விட்டார்ல இஸ்ரவேல் ஜனங்களை. 40 வருஷம், இந்த மலையே 40 வருஷம் சுற்றி வாங்கடா, தண்டனை கொடுத்துட்டாரு. சங்கீதத்தில் 107ஆம் சங்கீதத்தில் நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வசனம் 5-6 வசனங்கள். அவர்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். 107ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், பசியாகவும், 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். 6ஆம் வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அலைந்து திரிந்ததை ஒரு ஆபத்து என்று இந்த சங்கீதம் சொல்கிறது. அலைந்து திரிந்தார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்களை விடுவித்தார், இக்கட்டுகளிலிருந்து விடுவித்தார். ஆக அலைந்து திரிவதை வேத புஸ்தகம் ஒரு ஆபத்து என்று சொல்கிறது, ஒரு இக்கட்டு என்று சொல்கிறது. அதனால நம்ம அலைந்து திரிகிறோமா, யாத்திரை செய்கிறோமா என்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நான் போயிட்டு தானே இருக்கேன், நான் சரியான திசையில் போகிறேனா, சரியான பாதையில் போகிறேனா என்பதை நம்ம அவ்வப்போது ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ கூகுளில் போட்டுட்டு போகிறோம். நம்ம கூகுளில் போட்டுட்டு போனால் கூட சில நேரம் சந்தேகம் வந்தால் நின்று கேட்குறோம், இந்த இடத்துக்கு அப்படி தான் போகணுமா, எப்படி போகணும்னு. நம்ம பாட்டுக்கு போகிறது இல்லை. அதனால் அதாவது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் போவது, அப்படி போகிறது, அதை அது ஒரு பயணம். அதில் பல அனுபவங்கள் இருக்கும்னு சில எழுத்தாளர்கள் சொல்கிறாங்க. சில எழுத்தாளர்கள் அப்படி போகிறாங்க. அவங்க எந்த ஊருக்கு போகணுன்னுலாம் யோசிக்க மாட்டாங்க. தனியாக அல்லது இல்லைன்னா ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டுடுவாங்க குறைஞ்சபட்சம். அது 2 பேருக்கு மேலே போக மாட்டாங்க. பஸ்ஸுலேயோ ரயில்லையோ அல்லது மோட்டர் பைக்கிலையோ போவாங்க. எப்படிலாம் தோணுதோ அப்படியெல்லாம் போவாங்க. போய் எங்கே வேணால் தங்குவாங்க. இங்கே தான் தங்கணும், இங்கே தான் போகணும். பயணம் என்றால் என்ன, இந்த இடத்துல தங்கணும், இந்த இடத்துல சாப்பிடணும். முதல்ல ஒரு திட்டமிட்டு போகிறது, இத்தனை மணி நேரத்தில் இத்தனை நாளில் இங்கே போய் சேரணும், இந்த திசையில் போகணும், இந்த வழியில் போகணும். இது அப்படி கிடையாது, அலையிறது, அப்படியே போகிறது, பொழுதுபோக்குக்காக அப்படியே சுற்றுறது. இல்லது இது ஒரு அனுபவமாக சொல்கிறாங்க. அலைச்சல் அப்படின்றத சில நேரங்களில் மருத்துவமனைக்கு அலைய வேண்டியிருக்கு, சில நேரங்களில் காவல் நிலையத்துக்கு, நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டியிருக்கு, சில நேரம் அரசாங்க அலுவலகத்தில் போய் அலைய வேண்டியிருக்கு. அளவுக்கு அதிகமாக போவதை கூட நம்ம அலைச்சல் என்று சொல்லலாம். 3 தடவை போகணும், 4 தடவை போகணுன்ற இடத்துக்கு 40 தடவை போனால் அது அலைச்சல் தான். அந்த அலைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும். அது ஒரு ஆபத்து. அலைச்சல் என்பது ஒரு ஆபத்து. நம்ம வியாதிய ஆபத்துன்றோம், மற்ற விஷயங்களை ஆபத்து என்று சொல்கிறோம். ஒரு தீங்கு, ஒரு விபத்து, இதையெல்லாம் ஒரு இயற்கை சீற்றம், இதையெல்லாம் ஆபத்து என்று சொல்கிறோம். அலைந்து திரிவதை யாரும் ஆபத்துன்னு சொல்றதில்ல, இக்கட்டுன்னு சொல்றதில்லை. ஆனால் வேதம் அதை ஒரு தண்டனை, அது ஒரு ஆபத்து, அது ஒரு இக்கட்டு என்று சொல்கிறது. அதற்கு ஒரு தீர்வு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது, ஒரு ஜெப வாழ்க்கை தான். ஜெப வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாத அலைச்சல் நமக்கு வரும். தனி ஜெபம்,
குழு ஜெபம், குடும்ப ஜெப வாழ்க்கை நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வாக அமையும். ஆண்டவர் நம்மை நிச்சயமாக விடுவிப்பார். நம்முடைய அலைச்சல்களை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார். ஆமென்.